இல்ல 3 விதமான ஃபேக்டர் இருக்குது. ஒண்ணு வந்து திமுகவின் நலத்திட்டங்கள், அதன் இயக்கம். அது வந்து என்னவா செயல்பட்டுட்டு இருக்குங்கிறது ஒண்ணு. நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறோம், அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். சத்தியமா சொல்றேன் சாரு, நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். 2வது செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற அந்த தனி நபர், அவருடைய ஆளுமை, அவர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை. அவர் அந்த 5வது ஆளு யாருக்கும் 5வது ஆளு அங்க பாரா. பாஜகங்கிறது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி. அதோட நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்க நாடாளுமன்ற தேர்தல் தான் பயன்படுத்தி இருக்கணும். இது வந்து சட்டமன்ற தேர்தல், உங்களுடைய பவர் கூடின இடம். அந்த நேரத்தில் நீங்க கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. அண்ணே, நான் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணு எல்லாருக்கும் அப்படித்தான்டா. நினைக்கிறது எது நடக்கிறது இல்ல, நினைக்கிறது ஒண்ணு, நினைக்காததான் நடக்குது. பாத்தியா என்ன?